சிம்மம். துர்கை வழிபாடு, நவகிரகத்தில் ராகு கேது வழிபாடு அதீத கவனமாக பார்த்துக்கொள்வதும், கண்டிப்பாக அடுத்த பங்குனி மாதத்தில் மார்ச் 15 ஏப்ரல் 15 வரை உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பதட்டமில்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நன்மை தரும். கோளார் பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நல்லா இருந்த அமைப்பை நீங்களாக ஏதோ பேசி யாரையும் நம்பி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள் நம்பி பதட்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள். எல்லா லெவல்லையும் பெரும் பொறுப்பில் இருந்தவர்கள் கூட திடீரென்று ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பாக்கியபடியும் அஷ்டமத்தில் சனி வந்திருப்பதனால் 24 வயதை கடந்த கிட்டத்தட்ட 72 வயது வரை இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரோஷப்பட்டால் காரியம் கெடும், குடும்பம் கெடும், பணப்பற்றாக்குறை ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும், நம்பிக்கை துரோகம் ஏற்படும். நல்லா இருந்தவர்கள், உறவு முறையில் இருந்தவர்கள், துணையாக இருந்தவர்கள், ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாம் வெளியில் விலகு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் உடற்பயிற்சியை மறந்துவிடாமல் செய்வது ஏற்றத்தை தரும்.